நீங்க எண்ட் ஆஃப் த ஜூம் இப்ப நான் பேசுறத ஹெட்செட் போட்டு கேட்கணும். இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ இல்ல. கடந்து போறதால ஒரு யூஸும் கிடையாது. இதை கேட்டுட்டே நீங்க நகர்ந்து போனீங்கன்னா ஒன்னும் நடக்க போறது இல்லை. ஹெட்செட் போட்டு கேட்கணும். கையில டைரிய நோட்டோ வச்சிருந்து நோட்ஸ் எடுக்கணும். ரைட். எப்பயுமே ஒரு ரஃப் காப்பிய ஷேர் காப்பியா மாத்தணும். அப்ப இப்ப நான் பேசும்போது மேபி நீங்க சில விஷயங்கள் நோட்ஸ் எடுக்கலாம். அதற்கப்புறம் இன்னொரு முறை நீங்க இதை போட்டு கேட்கும் போது என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன புதுசா கத்துக்கிட்டோம், என்ன பண்ணோம், என்ன இன்னும் சரியா பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதை நீங்க அந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதுதான் வர்ற சேலஞ்சஸ அடுத்த ஜூம்ல நம்ம கேட்க போறோம். ரைட். அதுதான் அதாவது ஒரு புக் வாங்குறது. நேற்று ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, என்னென்ன புத்தகங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்க சார், படிக்கலாம் அப்படின்லாம் கேட்டேன். அவங்களுக்கு சில புத்தகங்கள் சொன்னேன். மேடம் நான் சொல்றேன் 10 புக்கு வாங்கினீங்கன்னா ஒரு 1000 ரூபாய். பட் ஒரு புக்கு வாங்குங்க, அதை ஒவ்வொரு சாப்டரா படிங்க, அதை உங்களோட குழந்தைங்களுக்கு சொல்லி ஷேர் பண்ணுங்க, உங்க டீம் ஷேர் பண்ணுங்க, அந்த புக்கை முடிங்க, அப்புறம் அடுத்த புக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். பட் எதையுமே நம்ம ப்ராப்பரா பண்றது இல்லை. எத்தனை புத்தகங்கள் வாங்குறதே இல்லை, வாங்கின புத்தகங்களை படிக்கிறதே இல்லை. எத்தனை